பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இந்த ரமலான் மாதத்திலே ஏற்கனவே கூறியபடி குர்ஆன் பற்றி நிறைய பேசலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையிலே தற்சமயம் குர்ஆன் வசனங்களை ஒவ்வொன்றாக ஏற்கனவே பகிர்ந்திருந்த போதிலும் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு சில விஷயங்களை, ஒரு சில குர்ஆன் வரிகளை, வசனங்களை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்களும் இதை நன்றாக அதன் பொருளையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்வதோடு அதன்படி அமல் செய்யவும் உங்களை தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே சூரத்துல் பக்ராவிலே 139வது வசனம். சூரத்துல் பக்ராவிலே மிகவும் அழகான, மிகவும் நல்ல பொருள் பொறிந்த வசனங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே தான் அதை நான் அதிகமாக ஓத விரும்புகிறேன். அதில் 139வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுவார்: வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன் என்று அல்லாஹ் கூறுவார். இதன் பொருள், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் துணிவை இழந்துவிட வேண்டாம், கவலை உறவும் வேண்டாம். நீங்கள் உண்மை மூமின்களாக இருக்கிறீர்களாயின் நீங்கள் தான் மேலானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நாம் எதையும் உண்மையாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்று செய்ய வேண்டும். உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். இறைவனை நம்புவதும் உண்மையாக இருக்க வேண்டும். இத்தகைய உண்மையோடு நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். மேலும் இந்த பக்ராவில் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ ஹைருல் நாசிரீன் என்று அல்லாஹ் கூறுகிறார் 150வது வசனத்திலே. இதன் பொருள் என்னவென்றால், பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ ஹைருல் நாசிரீன், எனினும் அல்லாஹ் தான் உங்கள் உற்ற துணைவன், இன்னும் அவன் உதவி புரிவோரில் மிகவும் சிறந்தவன். இதை தான் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் உதவியை நாட வேண்டும். அவன் தான் நமக்கு உற்ற துணைவன், உதவி புரிவரிலும் மிகவும் சிறந்தவன். இதை ஞாபகப்படுத்த வேண்டிய இன்று உங்களுக்கு இதை நான் விவரிக்கின்றேன். மேலும் இன்னும் வரும் காலங்களில் சிறு சிறு வசனங்களை உங்களுக்கு நிறைய இன்ஷா அல்லாஹ் நான் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிறைய பகிர்வேன். நீங்களும் அதில் ஆர்வம் கொண்டு நீங்கள் அந்த குர்ஆன் வசனங்கள் நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கேற்றாற்போல் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். இந்த பயானின் தொடர்ச்சியாக ஒரு சிறிய திருத்தத்தை உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். சூரத்துல் ஆலு இம்ரான் என்பதற்கு பதிலாக சூரத்துல் பக்ரா என்று தவறுதலாக கூறிவிட்டேன். எனவே ஆலு இம்ரானிலே இந்த வசனங்கள் வருகின்றன. நான் முன்பே கூறியது போல் சூரத்துல் பக்ராவிலும் ஆலு இம்ரானிலும் நிறைய வசனங்கள் மிகவும் மனிதர்களுக்கு தேவையான உபதேசங்கள் இருக்கின்றன. எனவே இது ரெண்டையும் நிறைய நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வசனத்தையும் அதன் பொருளோடு அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் விரும்புவது எல்லாம் உங்கள் மனதிலே குர்ஆன் குடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மை எது, தீமை எது நல்லது, கெட்டது என்பது நன்றாக புரிய வரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பதிவை எப்போதும் நிறைய உங்களுக்கு பதிவிட்டு வருகிறேன். எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அதிகமாக இந்த குர்ஆனை பொருளோடு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கும் எத்தி வையுங்கள், குடும்பத்தாருக்கும் எத்தி வையுங்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு எத்தி வையுங்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆலு இம்ரானிலே ஒரு சூரா, ஒரு இறை வசனம், அதையும் சேர்த்து இங்கே பதிவிட விரும்புகிறேன். தற்சமயம் இது அவசியம். நிராகரிப்பாளருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அவர்களுக்கு நீங்கள் சந்திக்கும் போது தேவை ஏற்பட்டால் முடியுமானால் நீங்கள் எடுத்துக்கூறலாம். அதாவது 178வது வசனத்திலே, வலா யஹ்சபன்னல்லஸீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் ஹைருல் லில் அன்ஃபுஸிஹிம் இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா வலஹும் அஸாபுன் மஹீன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதன் வசனத்தின் பொருள் பாருங்கள். நிராகரித்து கொண்டிருப்பவர்களான அவர்களுக்கு இவ்வுலகில் உடனுக்குடன் தண்டனை வழங்காமல் நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நன்மை என்று நிச்சயமாக எண்ணிவிட வேண்டாம். அவர்களுக்கு நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை அவர்கள் மிகுதியாக்க கொள்வதற்காகத்தான்.
அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறார். எனவே சகோதர சகோதரிகளே, இறை நிராகரிப்பாளர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம். அவர்களை விட்டு பிடிப்பதில் மிகவும் வல்லவன் இறைவன். எனவே அவர்கள் பாவத்திலே சுழந்து அதிகமாக பாவ காரியங்களை செய்து வட்டி வாங்கி கொண்டு தனது இந்த உலக அமல்களை வீணாக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இங்கே தாமதமாக அவர்களுக்கு இழிவு வரும் பொழுது, அவர்களுக்கு மரணம் வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை, இழிவு தரும் வேதனை இருப்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். எனவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவிடுகிறேன். மேலும் நம் மனம் எதிலுமே தடுமாறக்கூடாது. அவர்களை பார்த்து நாம் அவர்கள் கிடைத்திருக்கும் நேமத்தை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது. அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தப்பு தவண்டா செய்து அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் வாரிசுகளுக்கு சென்றாலும் அதில் எந்த ஒரு வரக்கத்தும் இருக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.